பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லுக்கு வரமிளகாய், ஒரு 2-3 தக்காளி எல்லாத்தையுமே அரிஞ்சு ஒன்றா போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் நல்லா பிஞ்சாக இருக்கிற பீக்கங்காயை எடுத்து தோல் சீவிட்டு அந்த பீக்கங்காயையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் போட்டு இதை நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லாவே வணங்கிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் நம்ம சேர்த்துட்டு இதுக்குள்ள கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான பீக்கங்காய் சட்னி ரெடி.